இந்த நெருக்கடியான சூழலால் எந்தெந்த நாடுகள் இழப்புகளை சந்திக்கப் போகின்றன, எந்தெந்த நாடுகள் இதன் மூலம் பயனடையக்கூடும் என பார்க்கலாம். ஈரான் ரஷ்யாவின் முக்கிய நட்பு நாடு. ஈரானின் அதிஉயர் ஆயத்துல்லா அலி காமனேயி கொல்லப்பட்டது ரஷ்யாவுக்கு மற்றொரு ராஜ்ய ரீதியான பின்னடைவு. முன்னதாக சிரியாவில் பஷர் அல் அசத் அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டது மற்றும் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டது மூலமாக ரஷ்யா ஏற்கனவே 2 நெருங்கிய கூட்டாளிகளை இழந்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நடக்கும் மோதல் யுக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு சில நன்மைகளை தரக்கூடும். ஏனெனில் இந்த மோதல் அமெரிக்காவை யுக்ரைனுக்கு பதிலாக மத்திய கிழக்கிற்கு அதிக இராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் அனுப்ப கட்டாயப்படுத்துகிறது. மறுபுறம் இந்த போரில் ட்ரோனை அதிகம் பயன்படுத்துவதால் சொந்த ட்ரோன்களின் தேவை ஈரானுக்கு அதிகரித்து வருகிறது. ஈரான் ரஷ்யாவுக்கு ஷாக்கெட் ட்ரோன்களை வழங்குகிறது. தற்போது ஈரானுக்கு தேவை அதிகரித்தாலும் அது யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் தாக்குதலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இது குறித்து கூறும் அமெரிக்காவில் உள்ள அணு ஆயுத பரவல் தடை ஆய்வு மையத்தைச் சேர்ந்த ஹன்னா நோட், யுக்ரைன் போரின் தொடக்கத்தில் ஈரான் ஷாக்கெட் ட்ரோன்களையும் அதன் உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் அந்த ட்ரோன்களுக்கான உரிமங்களையும் வழங்கிய போது ரஷ்யா பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக ஈரானை நம்பியிருந்தது. ஆனால் ரஷ்யா தற்போது இந்த ட்ரோன்களுக்கு ஈரானை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. ரஷ்யாவால் இப்போது தானே தயாரித்து ஈரானின் உதவியின்றி யுக்ரைனில் போரை தொடர முடியும் என்கிறார். அதே போல எண்ணெய் விஷயத்திலும் ரஷ்யா பலனடையக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் மிக முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது எரிபொருள் விலையை உயரச் செய்திருக்கிறது. இந்த நிலைமை ரஷ்யாவுக்கு நிதி ரீதியாக உதவக்கூடும். யுக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளது. தற்போது மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலை பெரிதும் அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட $120 வரை சென்றது. மேலும் வளைகுடாவில் சில பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் தங்கள் உற்பத்தியை குறைத்துள்ளன. இது சீனா, இந்தியா போன்ற பெரிய சந்தைகளுக்கு அதிக எண்ணெயை விற்க ரஷ்யாவுக்கு வழிவகுக்கும். ஈரான் போர் சீனா மீது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் சீனா சில பொருளாதார அழுத்தங்களை உணரக்கூடும். சீனாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய கவலை அதன் ஏற்றுமதியை சார்ந்திருக்கும் பொருளாதாரம்தான். சீனாவின் மொத்த ஜிடிபியில் சுமார் 20% ஏற்றுமதி பங்கு வகிக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் சீனாவுக்கு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் பொருட்கள் அட்லாண்டிக் கடலை அடைவது சீனாவுக்கு மிக முக்கியம். மற்றொரு வழித்தடமான பாப் எல் மண்டேப் நீரிணையும் இதில் முக்கியமானது. இது ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவை இணைக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனை தளமாக கொண்ட ஹூத்தி குழு இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கில் ஆபத்தை தவிர்க்க இந்த நீண்ட கடல் பாதையில் பயணிப்பது மிக செலவு மிக்கது என்கிறார் சாத்தம் ஹவுஸின் மத்திய கிழக்கு நிபுணரான நில் குயிலியம். அவரது கூற்றுப்படி இந்த பயணம் 10 முதல் 14 நாட்களை கூடுதலாக அதிகரிக்கிறது. மேலும் பொருட்களை பொறுத்து ஒரு கப்பலுக்கு சுமார் $2 மில்லியன் கூடுதல் செலவாகும். அதே நேரம் ஈரான் போர் சீனாவுக்கு சில ராஜ்ய வாய்ப்புகளையும் வழங்கக்கூடும். அமெரிக்காவுக்கு எதிராக தன்னை பொறுப்பான மாற்றாக சீனா காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது என ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பிலிப் ஷெட்லர் ஜோன்ஸ் கூறுகிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மாறாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய உலகளாவிய தலைவராக தனது பிம்பத்தை தொடர்ந்து முன்னிறுத்துவார். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகள் மத்திய கிழக்கில் இருந்து வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெரிதும் நம்பியுள்ளன. சில நாடுகள் ஏற்கனவே சிக்கன நடவடிக்கைகளை எடுத்து பொருளாதார தாக்கத்தை விரைவில் குறைக்கும் நம்பிக்கையில் உள்ளன. இந்தியா முழுவதும் பரவலாக வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் பதற்றத்துடன் குவிந்தனர்.
இந்த போர் தொடங்கியதிலிருந்து வியட்நாமில் டீசலின் விலை 60% அதிகரித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க அரசாங்கம் மக்களை முடிந்தவரை வீட்டிலிருந்து வேலை செய்ய கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நாட்டின் கச்சா எண்ணெயில் சுமார் 95% மத்திய கிழக்கிலிருந்து வருகிறது. அவசர சேவையில் பணியாற்றுவோர் தவிர அரசு ஊழியர்கள் இப்போது ஒரு வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள். பாகிஸ்தானிலும் இதே போன்ற கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சாத்தியமான இடங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக வகுப்புகள் ஆன்லைனுக்கு மாற்றப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் மக்கள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக தேவைக்கு அதிகமாக எரிபொருள் வாங்க தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக காருக்கு ஒரு நாளைக்கு 10 லிட்டர், இருசக்கர வாகனங்களுக்கு 2 லிட்டர் என எரிபொருள் வரம்புகளை அரசாங்கம் விதித்துள்ளது. ஆனால் போரின் விளைவுகள் எரிசக்தி பற்றாக்குறையையும் தாண்டி செல்லக்கூடும். உலகெங்கும் உள்ள விவசாயிகள் உரங்களை சார்ந்துள்ளனர். உர விநியோகத்தில் ஏற்படும் இடையூறு உலகின் பல பகுதிகளில் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். உலகின் 30% யூரியா ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே செல்கிறது. எனவே சர்வதேச சந்தைகளிலிருந்து 30% யூரியாவை எடுத்துவிட்டால் அது உலகளாவிய உணவு பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் நீல் குயிலியம். 6 அல்லது 9 மாதங்களுக்கு பிறகு உணவு பாதுகாப்பு, பணவீக்கம் போன்றவற்றில் தாக்கத்தை காணலாம் என்கிறார் குயிலியம்.